இந்த புலியானது வித்துக்கள் அண்டங்கள் இப்படி 1008 அண்டங்கள் ஒரு புவனம், இப்படி 2214 புவனங்கள் சேர்ந்தது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தை அடக்கியது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 1762,62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கலகத்தின் புழுக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். இருந்தாலும் வேறே கலகமானது உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில் என்று எளியோர் நலிந்து வரும் சமயம் அதற்கும் வழக்குரைத்து எளியோர் நலன் காண்பதின் கழகத்தின் விளைவாகும். தெரிந்தவர்களாயினும் தேவாதி தேவர் முதல் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி கழகமாக புரியாவிட்டால் இப்படி சிரமப்பட்டது 1008 சுக்குகளாக உபயோகிக்கணும் சாபத்தப்பட்டது. இது என் தமையன் தத்தினிட்ட சாபம். அச்சாபத்திற்கு இணங்க ஒரு நாளைக்கு ஒரு கழகம் புரிய வேண்டும். இல்லை என்றால் எனது சிரமப்பட்டது 1008 கல்வினை போகும், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போகும், போகா துயரம் போகும், நல்ல குணம் அதிகமாம், அரணை கோபுரத்தில் மிகவும் கணபதியை கைத்தொழுதக்கால் என்று வணங்கக்கூடிய அந்த கணபதியை வணங்கினால் வினைகள் யாவும் தீர்ந்து விடும், நமது கழகத்திற்கு உபாயம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே கணபதியை வணங்கி கழகத்தை துவக்கலாம். நாராயணா. அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருள் குவிதல் வேண்டும், நரகணம் பெருக வேண்டும், கற்பத முகத்தி தெய்வ கரவியத்தை இருக்க சென்று சொற்பதம் பணிந்து பாரு வெயிலை கண்ட உண்மை
நமது கழகத்திற்கான உபாயம் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவக நிலங்களிலே நாம் இருக்கக்கூடிய நிலமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் குமர கடவுள். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தமிழ் கடவுள் என்று முருகப்பெருமானை தான் நாம் வணங்குகின்றோம். காரணம், முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை. மதுரை என்பதிலே முதல் சங்கத்தில் எதை முதல் நூலாக தருவது என்று புலவர்களுக்குள் விவாதம் எழுந்த பொழுது முருகப்பெருமானை இறங்கி வந்து அகத்தியம் என்ற அகத்திய பெருமான் ஏற்றி இலக்கண நூலை அரங்கேற்றி வைத்தாராம். இப்படி ஒரு மொழிக்காக கடவுளே இறங்கி வந்து அரங்கேற்றி வைத்த பெருமை நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் கல் தோன்ற மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த கூடி தமிழ் குடி என்றார்கள். அப்பேற்பட்ட தமிழ் மற்றக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி கழகத்தை துவங்கலாம். சந்தனம் மணக்குது, சந்தனம் சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஒலிக்குது, கல்பகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஒலிக்குது, கல்பகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பக்கம் அப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க இசைக்கலைஞர்கள் கிடையாது, இசை மாமேதைகள். அப்பேற்பட்ட வகையிலே நமது தமிழ்நாடு மதுரை நாடக நடிகர் சங்கத்திலே மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து எல்லாரும் ஏன் இப்படி சோகமான முகத்தோட உட்காந்துருக்காங்கன்னு தான் தெரியல. அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான ஒளிபெருக்கி விக்ரம், பரவாயில்ல, அருமையான வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கும் அண்ணன் பாண்டி அவர்கள், தமிழன் கலாச்சாரம் தமிழர் சேனல் உரிமையாளர் அண்ணன் பாண்டி அவர்கள். ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா நல்ல நடிகர்கள், நல்ல இசைக்கலைஞர்கள், நல்ல ஒளிபெருக்கி, இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல நாடக அமைப்பாளர் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வகையில் ஏன்னா எல்லா தினமுமா முடிச்சிருந்து பார்க்க போகிறோம் நாடகத்தை. வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்ம தெய்வத்துக்காக முழிச்சிருந்து பார்க்கல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா சிவன் ராத்திரிக்கு எல்லா பேரும் கண் முழிச்சு இருந்து விடிய விடிய கண் முழிச்சிருந்து சிவனை வணங்கணுன்றது ஐதீகம். ஏன் அப்படி சிவனை வணங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
சிவன் அப்படி அன்னைக்கு விடிய விடிய கண்முழிச்சு சிவன் வணங்குற மூலம் நமக்கு வந்து மிகப்பெரிய சிவனுடைய அருள் கிடைக்கும். இப்படி ஒரு வேடன் என்ன செய்கிறான், காட்டுக்கு வேட்டையாட போனவன் அன்னைக்கு திரும்ப வீடு திரும்பதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்போ என்ன செய்கிறான், ஆகா இப்போ நீ நம்ம இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ நம்ம வீடு திரும்ப முடியாது, இங்கே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், அவனுடைய கெட்ட நேரம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு புலி வருது. அந்த புளியை பார்த்தோன்னு என்ன செய்கிறான், ஆகா புலி வருது நம்மளை அடித்து சாப்பிட்டுருமேன்னு பயந்து இவன் மரத்து மேலே ஏறிடுறான். அவன் ஏறின மரம் வில்வ மரம். அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கு. அப்படி இந்த வேடனாகப்பட்டவன் என்ன செய்கிறான், இந்த வேடனாகப்பட்டவன் ஆகா நம்ம மரத்தில் உட்காந்துருக்கான், தூங்கிட்டோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்தா கீழே புளி இருக்குது நம்மளை சாப்பிட்றேன். அப்போ என்ன செய்யறது, விடிய விடிய தூங்காமல் இருந்தாகணும். அப்போ என்ன செய்யறா, தூங்காமல் இருக்கிறதுக்காக அந்த வில்வ இலையில பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அந்த சிவலிங்கத்தை கீழே இருந்த அந்த சிவலிங்கத்தின் மேலே விழுந்து அந்த வில்வ இலையை அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி அந்த வேடன் வந்து விடிய விடிய கண் முழிச்சு அர்ச்சனை செஞ்சதுனால அடுத்த பிறகு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடச்சிச்சு. அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. விடிய விடிய கண் முழிச்சு இருந்தே நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த வள்ளி திருமண நாடகம் முக்கியமாக எதுக்காகனா பெண்களுக்காக வைக்கிறாங்க. இந்த திருமண தடை உள்ள பெண்கள்லாம் அதிகாலையில் முருகனும் வள்ளியும் மாலை மாற்றக்கூடிய காட்சியை பார்த்தா அவங்களுக்கு திருமண தடை இருந்தால் உலகம்னு சொல்கிற ஐதீகம். அதனால தான் முக்கியமாக வள்ளி திருமண நாடகமே நம்ம ஊர்களில் வைக்கிறது. இந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யும்னா பப்புண்டாண்டு முன்னே வீட்டுக்கு ஓடிடுதுங்க. ஏன்னா இந்த வள்ளி திருமணனுடைய கதையின் சாராம்சமே இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியலை. அதனால வந்து நம்ம ஊரில் ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்து இப்போ ஆம்பளை பையனுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஆம்பளைகளுக்கு வந்து நம்ம ஊர்ல பக்கத்தில் ஊரில் ஓட போய் வண்டி வாசலில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க நாடகம். இந்த பெண்கள்லாம் முக்கியமாக அதிகமாக அந்தந்த ஊரில் நாடகம் நடக்கும் போதே பார்க்க முடியும். அவங்க தாய்மாரெல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருந்து பார்த்துக்கிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பேராக இருக்காங்களே ரொம்ப மகிழ்ச்சி. இருக்கவங்களாம் வீட்டுக்கு போயிடாமல் இதுவரை இருந்து நாடகத்தை கண்டு நல்ல நடிகர்கள் வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகர்லாம் சிறப்பான நடிகர். அதனால் இதுவரை இருந்து அதிகாலையில் முருகனுடைய திருமண காட்சியை பார்த்துட்டு அப்புறமா போங்க. அதனால் இந்த இடத்தை பார்க்கும்பொழுது மிக சிறப்பிற்குரியமாக தெரிகின்றது. எங்கு பார்த்தாலும் பூத்து குலுங்கும் பூஞ்சாலைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாடி குழாவுகின்ற பறவைகளும் பாய்ந்தோடும் நதிகளும் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றது. அடடா சிதறியும் அருவி சில்லென்று வீசும் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டி செல்கின்றதே. இப்பேற்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் சற்று நதியோரம். நதியோரம் ஒன்று நாட்டியமாடுது நதியோரம்
இப்பேற்பட்ட சிறப்பிற்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்தில் ஏதாவது ஒரு ஓசை கேட்கின்றதா? காரணம் எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவ்வளவு அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா? சேவை என்பதை உணர்ந்து அதன் பின் காகத்தை தூக்கலாம். நாராயணா போடா உள்ள போடா உள்ள சாணிட்டு வா உள்ள சாணிட்டு வா. என்ன சத்தம் இந்த நேரம், என்ன சத்தம் இந்த நேரம், அருமையான வாசிப்பு அண்ணன். சற்று நேரத்தில் ஆலோலம் சோ என்ற கானம் கேட்டவுடன் அண்ணன் புன்னகை மன்னனாக மாறி அருமையான ஒரு பாடல் ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சுந்தரவள்ளி. ஆதியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கரணியில் உதயமானார்கள். அமிர்தவள்ளி தென்பெருங்குன்றத்தில் தெய்வயானை என்ற பெயரில் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவள்ளியோ இங்கே திணைப்புணத்தில் சுதந்திர வழியாக முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்ட திணையை காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அண்ணவளின் ஆரோலம் சோ என்ற கானம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆஹா, இப்பேற்பட்ட கானத்தை கேட்கும் பொழுது துள்ளாத உணவும் தொல்லும் என்பதில் எல்லலும் சந்தேகமில்லை. இப்பேற்பட்ட இன்னிசை பாடிக்கொண்டிருக்கின்ற வள்ளியின் அழகை வானாய் 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 அந்த சுந்தரவள்ளியினுடைய அழகை வர்ணிப்பதற்கு முன்பாக காரணம் மூத்தவர் சொல்லும் முதலிக்காய் முதல்ல துவக்கும் பின்னால இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி தெய்வத்தை நம்ம வந்து பூஜை செய்து ஆராதனை செய்வதற்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கு. எதற்காக நம்ம வந்து தெய்வத்துக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும்? அந்த கோயில்ல வந்து அங்க கும்பம்னு ஒன்று இருக்கும். அந்த கும்பத்துக்குள்ள வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய திணையை வச்சிருப்பாங்க. இந்த வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய திணை என்ன, அதோட தன்மை என்னன்னா இடி மின்னல் விழுந்தாலும் அதை தனக்குள்ள ஈர்த்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கோபுர கலசம் அப்படின்னு சொல்றது செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்தால் செய்யப்பட்டது. இந்த செம்புன்ற உலோகம் தாமிரம். இந்த தாமிர உலோகம் என்ன செய்யும், அந்த இடி மின்னல் விழுந்தாலும் தனக்குள்ள ஈர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இந்த வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திணை வந்து 12 ஆண்டுகளானாலும் கெட்டு போகாத தன்மையுடையது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கோவிலை புதுப்பிச்சு அதை மறுபடியும் அதை வந்து பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்து மறுபடியும் கும்பாபிஷேகம் நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு 3 வருடத்திற்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது இருக்கும். அப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை மறுபடியும் கோவிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும். இல்லைன்னா அந்த கோயிலுடைய அந்த கர்ப்பகிரகத்தில் உள்ள அந்த தெய்வத்தின் சக்தி அந்த கோயிலை விட்டு போயிரும்ன்றது ஐதீகம். அதனாலதான் நம்ம வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தி நம்ம தெய்வத்தை வணங்குறோம். இப்படி ஒவ்வொரு விதமான பெரிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சங்கராசாமி மகனுக்கு மணிக்குமார் அவர்களுக்கு மாலை அணிந்து மகன் அவர்களுக்கு மணிக்குமார் அவர்களுக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்தப்படும். மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது கோவில்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் MM ராஜா அவர்களுக்கும் மற்றும் எங்களது இசை கலைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய ஆசிரியர் சந்தனகுமார் அவர்களுடைய சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மதுரை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை துவங்குகின்றேன். அந்த வள்ளியினுடைய அழகை ஒரு முறை வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று செந்தமிழ் பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நெல்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே இப்போது நிற்குமோ நிலைக்குமோ அவள் செந்தமிழ்த்து என்னுடைய
அந்த வள்ளியினுடைய அழகை வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். காரணம், அன்று வெண்கலம், மண்கலம், நன்கலம் அப்படின்னு சொல்லி 3 விதமான பொருட்களை சொல்லி வச்சாங்க. வெண்கலம் அப்படின்னு சொன்னா அது வெண்கலம்ன்றது ஒரு உலோகம். அந்த வெண்கலத்தில் என்ன செய்வாங்க, அண்டா குண்டா பானை சட்டிலாம் செய்வாங்க. இந்த வெண்கலம் நெளிஞ்சு பார்த்தா நம்ம தூக்கி எறிஞ்சிருமா? தூக்கி எறிய மாட்டான். ஆகா, வெண்கலம் கிலோ என்ன விலை விற்கிது, மறுபடியும் அதை கடையில் கொடுத்து புது பானை வாங்கிடுவோம். அதை இப்போ மறுபடியும் பழத்தை கொடுத்தா புதுசு கொடுப்பாங்க. அதனால அந்த வெண்கல பானையை நம்ம தூக்கி எறிஞ்சிட மாட்டோம், பத்திரமா வச்சுருவோம். அதே போல மண்கலம் சொல்லக்கூடியது மண்பானை. இந்த மண்பானை உடஞ்சிட்டா நம்ம தூக்கி போட்டுருமா? அதையும் நம்மளால என்ன செய்வாங்க, வாப்பாடை தட்டி விட்டு கோழிக்கு அடகாக்கிறதுக்கு அந்த மண் சட்டியை வச்சு கோழிக்கு அடகாக்கிறதுக்கு அதையும் பயன்படுத்துவாங்க, மண் சட்டியை. நன்கலம் சொல்லக்கூடியது என்னன்னா, அதே நம்ம மனிதனுடைய உடம்பு. இந்த நன்கலம் சொல்லக்கூடிய இந்த உடம்புல விட்டு உசுறு போயிடுச்சுன்னா அந்த 1 ரூபா காசுக்கு பெருமா அந்த உடம்பு 10 பைசாவுக்கு பெறாது. அப்படி மனுஷப்பைய உயிர் இருக்கும் போது என்ன ஆட்டம் போறான். ஆனா இந்த நன்கலம் சொல்லக்கூடிய இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடல் 1 ரூபா காசுக்கு பெறாது. அசோகர் வந்து மிகப்பெரிய பேரரசர். இந்த பேரரசர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் மந்திரியோட ஊருக்குள்ள போறாரு. மக்கள்லாம் நம்ம ஆட்சியில் எப்படி வாழ்றாங்க பார்த்துட்டு வருவோம் போறாரு. அப்ப போறப்ப என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல புத்தர் வந்து ஒரு துறவி சாமியாரு, அவரு சீடர்களோட உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே அந்த அசோகர் தேரை நிப்பாட்டிட்டு அவர் இறங்கி போய் வணக்கம் சொல்றாரு. அவருக்கு வணக்கம் சொன்ன உடனே மந்திரிக்கு ஒரு கோபம். மந்திரிக்கு உடனே கோவம், எங்க அசோகர் பெரிய பேரரசர், ஒரு சாதாரண சாமியாருக்கு போய் அசோகர் வணக்கம் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோடனே அரசர் மேல கோவப்படுறாரு மந்திரி. எங்க நீங்க ஒரு பெரிய பேரரசர், ஒரு சாதாரண சாமியார் பேருக்கு போய் நீங்க வணக்கம் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் என்ன செய்யறாரு அசோகர், அவரை மந்திரியை கூப்பிட்டு எனக்கு 3 தலைகள் வேணும் கொண்டுகிட்டான்னு சொல்றாரு. ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனுஷனோட தலை, 3ஐயும் கொண்டுகிட்டு வாப்பா அப்படின்றாரு. ஆட்டுத்தலை கறிக்கடையில கேட்டாலே கிடைக்குமே. போனோடனே வாங்கிட்டு வந்துட்டாரு. விலை எவ்வளோப்பான்னு கேட்டோடனே ஆட்டுத்தலை 200 ரூபா அப்படின்னாங்க. அப்படியா, சரி 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு மந்திரி. அடுத்து புலியோட தலை வேணும்ல, ஒரு ஏட்டக்காரன்ட்ட போய் எனக்கு ஒரு புலியோட தலை வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 500 ரூபா கொடுத்தா நான் கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப என்னாச்சு, என்ன நீங்க சரி ரொம்ப ஒரு மாதிரில இருக்கு சாமி. அப்ப புலி என்னாச்சு, அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு புலியோட தலையை வாங்கிட்டான். சரி, இப்ப கடைசியில் மனுஷனோட தலை வேணும். மனுஷன் தலையை தெரிஞ்ச எல்லாத்தையும் போய் கேட்டு பாக்குறேன், ஐயா உங்க தலையை கொடுங்க, உங்க தலையை கொடுங்க. யாராவது தலையை கொடுப்பாங்களா? ஒரு பையனும் தலையை கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. சரி, உசுரோட இருக்க தலையத்தையும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது சுடுகாட்டுல இறந்து புதைக்க போற பணத்திலாச்சும் தலையை கேட்டு வெட்டி எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போறாரு. அங்க ஒரு அப்பத்தே அவர் நல்ல நேரத்துக்கு அப்பத்தே ஒரு பணத்தை எரிக்க போறாங்க. அதை பார்த்தோன்னே மந்திரி ஓடி போறாரு. ஐயா ஐயா எப்படியும் எரிய சாம்பலா போற உடம்பு தானே, இந்த தலை மட்டும் எனக்கு வேணும், அதை வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியா, சரி சும்மாலாம் கொடுக்க முடியாது, ஒரு 1000 ரூபா இருந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த தலையை வெட்டி கொடுத்து விட்டாங்க. இவரும் 3 தலையும் கிடச்சிருச்சு. உடனே அசோகர்ட்ட வராரு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனுஷன் தலை 3 தலையும் கொண்டாந்துட்டேன் அப்படின்னு. ஆட்டுத்தலை எவ்வளோக்கு வாங்கினேன்? 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை வாங்கின விலைக்கே யார்ட்டையாவது வித்துரு அப்படின்னு சொல்றாரு. போய் ஐயா அந்த ஆட்டுத்தலை 200 ரூபாய் யாராவது வாங்கிக்கிறீங்களா? நான் வாங்கிக்கிறீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 200 ரூபாய்க்கு அந்த ஆட்டுத்தலை வாங்கிட்டு போயிட்டான். சரி, புலியோட தலை 500 ரூபா யாராவது ஐயா வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு வேணும்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஒரு ஜமீன்தாரு, நான் வேட்டையாடினா சும்மா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு புலியோட தலையை வீட்டில் அவங்க மாட்டி வைக்கிறக்காண்டி அது வாங்கிட்டு போயிட்டு 500 ரூபாய் கொடுத்து. இருக்கிறது மனுஷந்தலை 1000 ரூபா கொடுத்து வாங்கிருக்கான். மனுஷந்தலையை 1000 ரூபா கொடுத்து வாங்கி இந்த மனுஷந்தலை யாராவது வாங்கிக்கங்கன்னு கேட்கிறான். ஒருத்தன் வாங்க மாட்டோம்ட்டாங்க. அப்ப என்ன செய்யறான் மந்திரி, திரும்ப மன்னர்கிட்டே திரும்ப வர்றாரு. ஐயா 1000 ரூபாய்க்கு வாங்கின அந்த மனுஷந்தலையை ஒரு வயலும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு ஆட்டு தலையை வாங்கினாங்க, 500 ரூபாய்க்கு புலியோட தலையை வாங்கினாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கின தலையை மனுஷன் தலையை ஒரு வய வாங்க மாட்டேன். என்ன மனிதனுடைய நிலைமை இதுதான், பட்டினத்தா சொல்லி வச்சது அதுதான். அதனால வந்து மனிதன் இருக்கும்போது என்ன வேணா ஆட்டம் போடலாம், போனதுக்கப்புறம் எதுவுமே கூடாது. ஏன்னா மின்னோதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்ணை நம்பாதே. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் கல்வ
பாடிக்கொண்டால் காரணாவதம் காரியத்துக்கு கேடு. வருகிறான் காவலன், காவலனை சந்திக்கலாம். ஏடா டேய், ஏடா முடிச்சுட்டு போட.